You are watching Grace Television. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு மகிமையாக ஆண்டுடைய வார்த்தை உங்களுக்கு நாங்கள் சொல்லி கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய கிருபையினால் தொடர்ச்சியாக நாம் தேவ வார்த்தைகளை தியானித்து வருகிறோம். இது அடிமை மட்டும் இல்லை, கிருபை பெற்ற தேவ பிள்ளைகளை கிரேஸ் தொலைக்காட்சி இதன் மூலமாக கேஜிஎஃப்பில் தேவ பிள்ளைகள் இதை தொகுத்து லட்சக்கணக்கான மக்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு இதன் நோக்கமே ஒரே ஒரு ஆத்துமா கூட கெட்டு போயிடக்கூடாது. அதனால் இந்த தேவையில்லாத விமர்சன வார்த்தைகளை நாங்கள் குறிப்பிடுறதில்லை. தெளிவான வார்த்தைகள் இருக்கிறபடி சொல்கிறோம். மிகைப்படுத்தும் செயல்கள் அல்ல, ஆடம்பரமான ஆர்ப்பாட்டங்களும் அல்ல, பொழுதுபோக்கும் செயல்களும் அல்ல. சத்திய தேவனுடைய தெளிவான வார்த்தைகளை உங்களுக்கு அறிவித்து எப்படியாயினும் பரம தேவனுடைய வீட்டிற்கு போக வேண்டும் என்ற ஆத்தும பாரத்தோடு இதனுடைய பொறுப்பாளர் அவரோடு சேர்ந்து நாங்களும் இணைந்து பணியாற்றுகிறோம். கடைசி காலத்தில் வாழ்கிறோம். இந்த கடைசி காலத்தில் கடைசி கால செய்தியை பாஸ்டர் பில்லிகரகம் அவர்கள் சொல்லுவதை நீங்கள் கேட்பீர்கள். கர்த்தருடைய வருகை ரொம்ப சீக்கிரம். இப்போ இன்றைக்கும் ஒரு வார்த்தை உங்களுக்கு சொல்கிறேன். அவருடைய செட்டைகளின் கீழ் என்ன நடக்கும்? மல்கியா 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். இங்கே சொல்லப்பட்ட வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடைசி காலத்துக்குட்பட்ட விஷயங்கள். முதல் வசனம் பாருங்க. இதோ சூளையைப் போல எரிகிற நாள் வரும். சூளைனா தெரியுதா உங்களுக்கு? செங்கல்ல வச்சு அறுப்பாங்க, சுடுவாங்க. செங்கல் சூளை, நெருப்பு அப்படியே எரியும், கிட்ட போகவே முடியாது. அதை பார்த்து அப்படி தகதகன்னு அப்படியே அவ்வளோ வேர்த்து கொட்டும். அதை போல ஒரு நாள் வரப்போகுது. இன்னும் அந்த நாள் வரல. இந்த இடத்துல சொல்லப்பட்டது சூளையைப் போல எரிகிற நாள் வரப்போகுது. அப்பொழுது அகங்காரிகள் யாவரும், அக்கிரமம் செய்கிற யாவரும் துரும்பாய் இருப்பார்கள். இன்றைக்கு அகங்காரமாக அக்கிரமம் செய்து நாங்கள் வாழ போகிறோம், நாங்கள் எல்லாரையும் அழிக்க போகிறோம், நாங்கள் ஆடம்பரமாக இருக்க போகிறோம், நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் என் வசனம் என்ன சொல்லுது பாருங்க. இந்த எரிகிற சூளை, இந்த அழிவு ஆபத்தான அந்த நிலையில் அவங்க துரும்பாக காணப்படுவாங்க. எரிஞ்சு சாம்பலாக போயிடுவாங்க, துரும்பு ஒன்றும் இல்லாத போயிடுவாங்க. வரப்போகிற அந்த நாள் அவர்களை சுட்டெரிக்கும், தப்பிக்கவே முடியாது. அநியாயம் செய்கிறவங்க, அக்கிரமம் செய்கிறவங்க, அகங்காரம் பிடிச்சவங்க, பெருமை பிடிச்சவங்க, கீழ்ப்படியாதவங்க, துணிகரமாக இருக்கிறவங்க, நானா இருந்தாலும் யாராயிருந்தாலும் இந்த எரிகிற சூளைக்கு தப்பிக்க முடியாது, சுட்டெரிக்குமா. அது அவர்களுக்கு வேரையும் கொப்பையும் வைக்காமற் போகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். வேறு கொப்பை அப்படின்னா திரும்ப அதை முளைச்சி வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை, வேரோட எரிஞ்சு போயிடும். அந்த கீழ் வேரை கூட அறுத்துருவாரா, எரிச்சு சாம்பலாக்கிடுவாரா. பயமுறுத்தலை, உங்களை இருக்கிற வார்த்தையை உங்களுக்கு சொல்கிறேன், வேற யாரையும் சொல்லலை. இருக்கிற வார்த்தையை அப்படியே சொல்கிறோம்.
இது நடக்க தான் போகுது. இப்போவே பயங்கரமாக நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இது முடிவில் நடக்க தான் போகுது. இந்த வேதம் உண்மை, இந்த வார்த்தை உண்மையானது. இது யாரும் மாற்ற முடியாது. இது நடக்க போகுது பாருங்க. ஆனாலும் இப்படி ஒரு காரியம் நடக்கும்போது, ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல். அப்போ ஒரு கூட்டம் அழிவை நோக்கி போகுது, பெரிய ஆபத்துக்குள்ளே மாட்டிக்க போறாங்க. அவங்களும் போகக்கூடாது என்பதுதான் நம்முடைய விருப்பம். இந்த வார்த்தையின் நோக்கமே அதுதான். ஒருவேளை இந்த வார்த்தையை சொல்லும் போது, இந்த வார்த்தையை கேட்டு தவறான நிலையில் யாராவது போனால், அந்த முதல் வசனத்தின்படி துணிகரம் கொள்ளாம குறைகளை உணர்ந்து வாழ்க்கையை மாற்றிக்கொண்டு தேவனுக்கு பயந்து வாழ்ந்தா இந்த ஆபத்திலிருந்து தப்பித்து கொள்ள முடியும். ஆனால் ஆண்டவர் அவருக்கு பயந்து அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஒப்பு கொடுத்தால் என்ன நடக்கும்னு சொல்லிட்டு மல்கியா 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் கொஞ்சம் சொல்கிறாரு. ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்து, என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவது மட்டுமல்ல, அவருடைய நாமம் பயங்கரமானது. அவருடைய நாமம் பட்சிக்கிற அக்கினி. அவருடைய நாமம் எரிச்சல் உள்ள தேவன். அவருடைய நாமம் ஏராளமாக சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அவருடைய நாமத்துக்கு பயப்படணுமா? ஆண்டவருக்கு பயப்பட வேண்டும். இயேசு சாமிக்கு பயந்து வாழணும். வசனத்துக்கு பயந்து வாழணும். கடைசி காலத்தை குறித்த பயம் ஜனங்களுக்கு வேணும். அழிவு ஆபத்து வரப்போகிறது. இதெல்லாம் நினச்சி மனசில் ஒரு பயம் இருக்கணும். பெரியவங்களுக்கு பயம் இருக்கணும், பெண்களுக்கு பயம் இருக்கணும், ஆண்களுக்கு பயம் இருக்கணும், குடும்பஸ்தர்களுக்கு பயம் இருக்கணும், வாலிப பிள்ளைகளுக்கு பயம் இருக்கணும். தெளிவுள்ள அத்தனை பேருக்கும் இறைவனை குறித்த, தெய்வத்தை குறித்த ஒரு பயம் தேவை. பிரியமானவர்களே, பயந்து இருக்கணும். அப்படி இருந்தால் என்னாகும் தெரியுமா? உங்கள் மேலே நீதியின் சூரியன் உதிக்கும். என்ன நீதியின் சூரியன்? என் நாமத்துக்கு பயந்திருக்குன்னு சொன்னாரே, அந்த ஆண்டவருக்கு ஒரு பெயர் நீதியின் சூரியன். நீதியுள்ள கர்த்தர், அவர் நீதியின் சூரியன். அந்த நீதி உங்கள் மேலே உதிக்கும். ஆபத்து வராமல், அழிவு வராமல் உங்களை பாதுகாக்க சொல்லிட்டு, அதின் சட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். அதின் சட்டையின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். அப்படி வளர்ந்து நீங்கள் உங்கள் வாழ்க்கை பிறகு எப்படி இருக்கும்? ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்று கீழுள்ள வார்த்தை சொல்லுகிறது. எனவே கிறிஸ்துவை நம்புகிற தேவ பிள்ளைகள், அவரை சுற்றிலும் ஆரோக்கியம் புறப்பட்டு போகும். புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தில் வாழும்போது யாரெல்லாம் அவர் நாமத்தை, இயேசு என்ன நாமத்தை பிடித்து கொண்டு அவரை விரோதித்தவங்களும் இருந்தாங்க. ஆனால் அவரை நம்பி வந்தவர்கள் எல்லாருக்கும் அவர் ஆரோக்கியத்தை கட்டளையிட்டார். இந்த ஜீவ நதி போகிற இடமெல்லாம் ஆரோக்கியம் உண்டாயிருக்கும். எனவே ஆண்டவரை நம்புங்க, இந்த நீதியுள்ள தேவனை நம்புங்க. எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. இவர் தான் உண்மையான தேவன். அவருக்கு பயப்படுங்க. அவருடைய ஒளி உங்கள் மேலே வரும். அவர் ஒளியின் தேவன், நீதியின் தேவன். அவர் செட்டையின் கீழ் அவருடைய ஆரோக்கியம் இருக்கும். ஆரோக்கியம் எவ்வளோ பெரிய சந்தோஷம் பாருங்க. நீங்கள் வெளியே புறப்பட்டு போவீங்க, கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீங்க. இந்த வளர்ச்சியை யாரும் தடை பண்ண முடியாது. கர்த்தரே கூட இருப்பார். கர்த்தரே மேன்மைப்படுத்துவார். வாசியுங்கள், கேளுங்கள், வளருங்கள், பிரயாசப்படுங்கள், காத்திருங்கள், ஆயத்தப்படுங்கள். ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார். இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையை மாற்றுவதாக.
ஆறுதல் படுத்துவதாக, உங்களை தெளிவாய் நடத்துவதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.